சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய தேசியவாதி ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர் ஏ கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆவடி மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக ஆவடி மற்றும் அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வேட்புமனு தாக்கல் செய்தார். உடன் அக்கட்சியின் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கடியம் சூரிபாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். My name is Kadiyam Suribabu, Nationalist Janashakti Party NJP South Indian coordinator for South Indian states, and Sri Kalyan Sundaramji, he is the state president of Tamil Nadu Nationalist Janashakti Party. We are happy in the ongoing Tamil Nadu General Assembly elections. We are contesting from two places. We filed on this day, the last date of the nominations. From two places we filed nominations, one from Ambattur and another one is from Avadi. We, the political party, Nationalist Janashakti Party, we are contesting recently, newly in this Tamil Nadu elections. Recently we started our party programs, and we are expecting our party will do best in these elections. Our candidate Sri Kalyan Sundaram will get encouraging votes to show the public service. So we are appealing to the public voters of these two constituencies, people of Tamil Nadu. Please vote for our Nationalist Janashakti Party. Our symbol is drill machine, and we are asking for we are asking in these two assembly constituencies for establishing of this medical colleges, and also for the poor people, government should take necessary actions, and also for the free education. Yes, it is our motto: free education and free health facilities, our party's agenda. And for the sake of the artisan people, especially our party promotes the interests of artisans who are in major number in our country. Due to the globalization and corporatization of market and business, these artisan people are losing their livelihood. So we are asking and demanding government to look after for the to look after the safety of these artisan sections. What are the supporting you are giving to? So we are supporting Kalyan Sundaramji in all fields of all aspects. We will come and campaign for him, and also as our party is a new party, new to this state, we are step by step we are improving our party activities. Okay. And by the next elections we will take More than effective. more major stake. Thank you, sir. No. Thank you. நான் கல்யாண சுந்தரம், அம்பத்தூர் தொகுதி ஆவடி தொகுதியில களம் காண இருக்கிறேன். இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வெற்றிகரமாக தாக்கல் செய்துள்ளேன். இந்த வேட்புமனு தாக்கல் செய்து இந்த இரண்டு தொகுதியிலும், அம்பத்தூர் தொகுதி அண்ட் ஆவடி தொகுதியில நான் வெற்றி பெற்றால், அம்பத்தூர் தொகுதியில மெடிக்கல் காலேஜ், அதுவும்
அனைவருக்குமான இலவச கல்வி, அனைவருக்குமான இலவச மருத்துவம், அதுக்காக நான் பாடுபடுவேன். குயவர்களுக்கு இலவச மானியம், மண்பாண்டம் செய்பவர்களுக்கு இலவசமாக மானியம் பெற்று தருவேன். மீனவர்களுக்கு வேண்டிய அந்த மானியம் பெற்று தருவேன். விஸ்வகர்மா மக்களுக்கு வேண்டிய அந்த மானியம், இழப்பு பற்ற வைத்திருப்பவர்களுக்கு மின்சார மானியம் பெற்று தருவேன். இதே போன்று அம்பத்தூர் தொகுதியில ஒவ்வொரு செய்தியாக நான் கண்டெடுத்து என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்வேன். நேஷனலிஸ்ட் ஜனசக்தி கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கும் பொழுது இவைகளெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். அதே போன்று ஆவடி தொகுதியிலே களம் காண இருக்கின்றேன். இந்த ஆவடி தொகுதியில வெற்றி பெற்றால் அனைத்து தொழிலாளர்களுக்குமான இன்சூரன்ஸ் அது கிடைக்க பாடுபடுவேன். இந்த தொகுதியிலும் மெடிக்கல் காலேஜ் வருவதற்கு பாடுபடுவேன். இலவச கல்வி, இலவச மருத்துவம் கிடைக்க பாடுபடுவேன் அப்படின்னு நம்ம அம்பத்தூர் தொகுதி மக்களுக்கும் ஆவடி தொகுதி மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டி NJP கட்சியின் சார்பாக எனக்கு ஓட்டளித்து என்னை தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து மகிழ்ச்சியாக வந்துள்ளேன். ஏன்னா அந்த வேட்புமனுல எந்த குறையும் சொல்லல. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த வேட்புமனுல எந்த இதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம எல்லாருக்குமான, அனைத்து மக்களுக்குமான நான் ஒரு வேட்பாளராக இருப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னத்திலே எனக்கு முத்திரையிட்டு என்னை தேர்வு செய்யும்படி அம்பத்தூர் தொகுதி மக்களையும் ஆவடி தொகுதி மக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்குமான வேட்பாளர் நான், அனைவருக்குமான தொகுதி உள்ள நான், மண்ணின் மைந்தன். ஆகையினால என்னை தேர்வு செய்யும்படி 2 தொகுதி மக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நீங்க ட்ரில்லிங் மிஷின் சிம்பிள் தான் கேட்டிருக்கீங்க. ஒருவேளை சிம்பிள் மாற்றம் போட்டா? நம்ம இது நேஷனல் கட்சிங்கும் பொழுது அது நேஷனல் கட்சியினுடைய சிம்பிள் ட்ரில் மிஷின் இருக்குது. அது தமிழ்நாட்டுல இப்பொழுதுதான் கட்சி தொடங்கி இருக்கின்றோம். நாங்கள் அந்த ட்ரில் மிஷின் கேட்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்துல அந்த ட்ரில் மிஷின் சின்னம் கேட்டிருக்கிறோம். அது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டளை, தேர்தல் ஆணையத்தினுடைய பரிசீலனை செய்த பிறகு எனக்கு கொடுப்பாங்க. சரி சார். இப்போ நீங்க NJP கட்சி ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களை சந்திச்சிருக்கீங்க கூட்டணிக்காக, அலையன்ஸ்க்காக. அந்த நிலைப்பாடு இருக்கப்ப இப்ப நீங்க மறுபடியும் நீங்களே உங்க கட்சி சார்பா நீங்க நாங்க நேஷனல் கட்சி சார்பாக அனைத்து இந்திய அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதாக நாங்கள் இருந்தோம். இதுவரை இன்னும் வரவில்லை என்ற காரணத்தினால் எங்களது தலைமை ஏன் இன்னும் மனு தாக்கல் செய்யவில்லை என்ற கேட்டதின் பேரிலே இந்த 2 தொகுதியிலும் நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறேன். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? இப்ப ஆவடி தொகுதி பொறுத்தவரைக்கும் 4 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. உங்களோட வெற்றி என்பது மக்கள் நினைக்கணும். நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன், என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது மக்கள் இதை கூர்ந்து கவனித்து இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமா என்பதை கூர்ந்து கவனித்து எனக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். நன்றி சார். முடிச்சிடலாம். தேங்க்யூ சார்.